வணக்கம். சில சமயம் வரலாறு நாம படிச்ச மாதிரி இல்லாம அதுக்கு பின்னால வேற சில கதைகள் ஒளிஞ்சிருக்கும் இல்லையா? அப்படி ஒரு ஆச்சரியமான வரலாற்று திருத்தத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இஸ்ரேல் நாடு அவங்களோட பள்ளி வரலாற்று பாடப்புத்தகங்கள்ல ஒரு முக்கியமான மாற்றத்தை செய்ய போறாங்களாம். என்ன விஷயம்னா 1918 நடந்த ஹைஃபா போர்ல பேட்டில் ஆஃப் ஹைஃபால இந்திய வீரர்களோட பங்களிப்பை இஸ்ரேல் இப்போ அதிகாரப்பூர்வமா அங்கீகரிக்க முடிவு செஞ்சிருக்காங்க. இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல பாருங்க. பல வருஷமா இருந்த ஒரு புரிதலை மாத்துது. இத இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். இந்த வரலாற்று திருத்தம் உண்மையில் என்ன சொல்லுது? எதுக்காக இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப இதை செய்யறாங்க? இந்த ஹைஃபா போரோட பின்னணி என்ன? இதுல இந்திய வீரர்களோட பங்கு எந்த அளவுக்கு முக்கியமானது? இதையெல்லாம் நம்ம ஒன்னொன்னா அலசுவோம். முதல்ல அந்த முக்கிய செய்தியை தெளிவா பார்த்திடலாம். இஸ்ரேலோட முக்கியமான நகரங்கள்ல ஒண்ணு ஹைஃபா. அத 1918 ஆட்டோமான் பேரரசு கிட்ட இருந்து மீட்டெடுத்தது பிரிட்டிஷ் வீரர்கள் இல்ல, அது இந்திய வீரர்கள் தான் அப்படின்னு இஸ்ரேல் அவங்களோட பள்ளி பாடப்புத்தகங்கள்ல அதிகாரப்பூர்வமா சேர்க்க போறாங்க. ஹைஃபா நகரத்தோட மேயரே இத சமீபத்துல உறுதிப்படுத்தியிருக்கார். இந்திய வீரர்களோட இந்த பெரிய பங்களிப்பு கௌரவிக்க அவங்க விரும்புறதாவும் சொல்லியிருக்காரு. பல வருஷமா பாடப்புத்தகங்கள்ல பிரிட்டிஷ் வீரர்கள்னு மட்டும் குறிப்பிட்டிருந்ததால பலரும் ஐரோப்பிய தோற்றமுடைய வீரர்கள் தான் அந்த போர்ல ஜெயிச்சாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நிஜம் வேற மாதிரி இருந்திருக்கு. களத்துல நின்னு போரிட்டது நம்ம இந்திய வீரர்கள். இங்கு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த வரலாற்று திருத்தத்தோட பின்னணி முதலாம் உலக போர்ல இருக்கு. நீங்க நினைவில் கொள்ளணும், 1914 இருந்து 1918 வரைக்கும் நடந்த அந்த பெரும் போர் உலக வரைபடத்தையே மாற்றி அமைச்சது இல்லையா? ஒரு பக்கம் ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கேரி, அவங்களோட முக்கியமான கூட்டாளி ஆட்டோமான் பேரரசு, அதாவது இன்றைய துருக்கிய மையமாக கொண்டது. இவங்களை எதிர்த்து மறுபக்கம் பிரிட்டிஷ் பேரரசு, பிரான்ஸ், ரஷ்யா, அப்புறமா அமெரிக்கா போன்ற நேச நாடுகள் நின்னாங்க. அப்போ இந்தியா நமக்கு தெரியும் பிரிட்டிஷ் பேரரசின் கீழே இருந்துச்சு. அதனால இந்தியாவும் இந்த போர்ல கட்டாயமா இழுக்கப்பட்டது. லட்சக்கணக்கான இந்திய வீரர்கள் பிரிட்டிஷ் ராணுவத்துக்காக உலகின் பல முனைகள்ல போரிட்டாங்க. இதுல ஒண்ணுதான் இந்த மத்திய கிழக்கு பகுதி. அந்த சமயத்துல இன்றைய இஸ்ரேல், பாலஸ்தீனம், ஜோர்டன், சிரியா, லெபனான் போன்ற பகுதிகள் எல்லாமே சுமார் 400 வருஷமா ஆட்டோமான் பேரரசோட கட்டுப்பாட்டுல தான் இருந்துச்சு. முதலாம் உலக போர்ல ஆட்டோமான் பேரரசு தோத்து போனதால அந்த சாம்ராஜ்யம் சிதறிடுச்சு. இந்த பகுதிகள் பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சு கட்டுப்பாட்டுக்கு வந்தது. இதுதான் இந்த ஹைஃபா போர் நடக்கிறதுக்கான சூழல். அப்போ இந்த ஹைஃபா நகரம் ஏன் அவ்வளவு முக்கியமா பார்க்கப்பட்டது? இது வெறும் ஒரு துறைமுக நகரம் தானா? இல்லையே. ஹைஃபா இஸ்ரேலோட மத்திய தரைக்கடல் பகுதியில இருக்கிற ஒரு முக்கியமான கடலோர நகரம். அப்பவும் சரி இப்பவும் சரி இது ஒரு கேந்திரமான முக்கியத்துவம் வாய்ந்த இடம். ஐரோப்பாவையும் தெற்காசியாவையும் இணைக்கிற ஒரு முக்கிய கடல்வழி பாதையில இது இருக்கு. அது மட்டும் இல்லாம உள்நாட்டுக்குள்ள போற முக்கியமான ரயில் பாதைகளும் அங்க இருந்துச்சு. எதிரி படைகளை ஒரு இடத்துல தோக்கடிச்சா மட்டும் போதாது இல்லையா? தொடர்ந்து படைகளையும் ஆயுதங்களையும் உணவுப் பொருட்களையும் கொண்டு வர ஒரு நல்ல துறைமுகம், போக்குவரத்து வசதி வேணும். அந்த வகையில ஹைஃபாவை கைப்பற்றுவது பிரிட்டிஷ் படைகளுக்கு மிக மிக அவசியமா இருந்தது. அங்கிருந்து ஜெயிச்சு முன்னேறினாதான் ஆட்டோமன் படைகளை பாலஸ்தீனத்திலிருந்தும் சிரியாவிலிருந்தும் முழுமையா விரட்ட முடியும். ஐமேக் பத்தி பேசுறோம் இல்லையா? அதுல கூட ஹைஃபா ஒரு முக்கிய இணைப்பு புள்ளியா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம இந்திய நிறுவனமான அதானி குழுமோ இப்போ ஹைஃபாவோட முக்கிய துறைமுகத்தை நிர்வகிக்குதுங்கிறதே அதோட இன்றைய முக்கியத்துவத்துக்கு ஒரு சாட்சி. நிச்சயமா. ஆக 1918 அந்த நகரத்தை கைப்பற்ற வேண்டியதோட அவசியம் நமக்கு இப்போ நல்லா புரியுது. சரி, அந்த போரை பத்தி இன்னும் கொஞ்சம் விவரமா பார்ப்போம். செப்டம்பர் 23, 1918 நடந்த இந்த போர்ல பிரிட்டிஷ் ராணுவத்தோட ஒரு பகுதியா இருந்த இந்திய குதிரைப்படை பிரிவுகள் அவங்க தான் முக்கிய பங்கு வகிச்சாங்க. குறிப்பா ராஜஸ்தான்ல இருக்கிற ஜோத்பூர் சமஸ்தானத்தை சேர்ந்த ஜோத்பூர் லான்சர்ஸ், மைசூர் சமஸ்தானத்தை சேர்ந்த மைசூர் லான்சர்ஸ், அப்புறம் ஹைதராபாத் சமஸ்தான வீரர்களும் இதுல அடங்குவாங்க. இவங்க லான்சர்ஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. ஏன்னா அவங்களோட பிரதான ஆயுதம் ஈட்டி, அதாவது லான்ஸ். குதிரை மேல இருந்து ஈட்டியை வச்சு தாக்குறதுல அவங்க ரொம்ப தேர்ந்த வீரர்கள். ஆனா அவங்கள எதிர்த்து நின்ன ஆட்டோமன் படைகள் கிட்ட பீரங்கிகள், ஆர்டிலரி, இயந்திர துப்பாக்கிகள், மிஷின் கன்ஸ் போன்ற நவீன ஆயுதங்கள் இருந்துச்சு. ஹைஃபா நகரத்தை சுத்தி முக்கியமா கர்மேல் மலை சரிவுகள்ல அவங்க ரொம்ப வலுவான பாதுகாப்பு நிலைகள் அமைத்திருந்தாங்க. நேரடியா மோதினா இந்திய வீரர்களுக்கு பெரிய இழப்பு ஏற்படும் தெரிஞ்சும் அவங்க தாக்குதல் நடத்த வேண்டிய கட்டாயம். அதுதான் இந்த போரோட ஆச்சரியமான அம்சம். ஆயுத பலத்துல மிகப்பெரிய வித்தியாசம் இருந்துச்சு. ஆனாலும் இந்திய குதிரைப்படை வீரர்கள், குறிப்பா ஜோத்பூர் மற்றும் மைசூர் லான்சர்ஸ், அபாரமான துணிச்சலோடையும் வேகத்தோடையும் அந்த இயந்திர துப்பாக்கி குண்டு மலைக்கு நடுவுல புகுந்து தாக்குதல் நடத்தினாங்க. குதிரைகளோட வேகமும் வீரர்களோட அந்த திறமையும் சேர்ந்து எதிரி படைகளை நிலைகுலைய வச்சது. அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்றதுக்குள்ள ஹைஃபா நகரம் கைப்பற்றப்பட்டது. இது ராணுவ வரலாற்றிலேயே நவீன ஆயுதங்களுக்கு எதிராக குதிரைப்படை நடத்திய கடைசி வெற்றிகரமான பிரிய தாக்குதல்கள்ல ஒன்றா என்றைக்கும் பார்க்கப்படுது. வீர தீர செயல்னா இதுதான் அது. கேட்கவே மெய்சில் இருக்குது. சில ராணுவ வரலாற்றாசிரியர்கள்
ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை இந்த ஹைஃபா போர்ல இந்திய வீரர்கள் தோற்றிருந்தா அல்லது பின்வாங்கி இருந்தா மத்திய கிழக்குல போர் இன்னும் நீடிச்சிருக்கலாம். பிரிட்டிஷாரால அந்த அளவுக்கு வேகமா முன்னேறி இருக்க முடியாது. இந்த பகுதியில ஆட்டோமேன், அதாவது துருக்கி ஆதிக்கம் தொடர்ந்து இருக்கவும் வாய்ப்பு இருந்திருக்கும். அந்த வகையில பார்த்தா ஹைஃபா வெற்றி பாலஸ்தீன பகுதி முழுமையா பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டுக்கு வர உதவியது. இந்த பிரிட்டிஷ் கட்டுப்பாடு தான் பிரிட்டிஷ் மேண்டேட் ஃபார் பாலஸ்டைன்னு சொல்லுவாங்க. அதுதான் பிற்காலத்துல இஸ்ரேல் நாடு உருவாவதுக்கு வழிவகுத்தது. அதனால இந்திய வீரர்களோட இந்த வெற்றி இஸ்ரேல் உருவாவதற்கு ஒரு மறைமுகமான ஆனா முக்கியமான பங்களிப்பை செஞ்சிருக்குன்னு கருதப்படுது. நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்கு. இதுல அந்த இந்திய அடையாளம் பத்தின ஒரு விஷயமும் தான், அந்த செங்கல் பத்தி. ஆமா, அது ஒரு உணர்ச்சிகரமான விஷயம். ஹைஃபால இந்திய வீரர்களுக்காக ஒரு போர் நினைவு சின்னம் இருக்கு. அங்க நடந்த சில பராமரிப்பு பணிகள் போது அந்த காலத்துல இந்திய வீரர்கள் பயன்படுத்திய அல்லது விட்டு சென்ற ஒரு செங்கல்ல ஓம் பகவதே நமஹா அப்படின்னு தேவநாகரி எழுத்துல எழுதப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஓ, இது 100 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம வீரர்கள் அங்கே இருந்ததுக்கும் போரிட்டதுக்கும் அவங்களோட நம்பிக்கைக்கும் ஒரு அழியாத சான்றா இன்னைக்கு நிக்குது. இது வெறும் வரலாற்று தகவல் இல்ல, இது ஒரு உயிரோட்டமான தொடர்பு மாதிரி. அப்போ இவ்ளோ பெரிய விஷயம், இவ்ளோ தியாகம் இத்தனை வருஷமா எப்படி மறைஞ்சு போயிருந்துச்சு, இல்லனா தப்பா புரிஞ்சு கொள்ளப்பட்டிருந்துச்சு? இஸ்ரேலே நிறைய பேருக்கு இது தெரியாம தான் இருந்திருக்கு போல. ஆமா, ஹைஃபா மேயரே அந்த காணொலியில சொல்றாரு. அவரே கல்லூரியில படிக்கும்போது ஹைஃபாவை மீட்டது பிரிட்டிஷ்காரங்கன்னு தான் படிச்சதா சொல்றாரு. உண்மையை எல்லாருக்கும், குறிப்பா அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கணும்னு அவர் உறுதியா முடிவு செஞ்சதாவும் சொல்லியிருக்காரு. அது உண்மையிலே ஒரு நேர்மையான முயற்சி. ஆனா எதுக்காக இப்போ இந்த மாற்றம்? இப்போ இஸ்ரேல் இந்த வரலாற்று திருத்தத்தை செய்யறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்னு, நீங்க சொன்ன மாதிரி வரலாற்று பிழையை சரி செய்யணுங்கிற உண்மையான எண்ணம். இன்னொன்னு, இது இன்றைய புவிசார் அரசியலோட ஜியோ பாலிட்டிக்ஸோட தொடர்புடையது. இந்தியா இன்னைக்கு உலக அரங்குல ஒரு முக்கியமான சக்தியா வளர்ந்துட்டு வருது. இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவு, பாதுகாப்பு, தொழில்நுட்பம், பொருளாதாரம்னு பல துறைகள்ல கடந்த சில பத்தாண்டுகளா நல்லா வலுப்பட்டு இருக்கு. ஓ, சரி சரி. அவங்களோட வருங்கால சந்ததியினருக்கு பாருங்க, நம்ம சுதந்திரத்துக்காக இந்திய வீரர்கள் ரத்தம் சிந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிக் கொடுக்கிறது இரண்டு நாடுகளுக்கு இடையிலான மக்கள் அளவிலான பிணைப்பையும் பலப்படுத்தும். இது ஒரு வகையில வரலாற்றை நிகழ்கால தேவைக்கால பயன்படுத்துற ஒரு ராஜதந்திர நகர்வாவும் இருக்கலாம்.